நான் எடுக்கிறேன். இன்னைக்கு நம்ம லாம்டா பார்க்கலாம். ஸோ நம்ம இன்னைக்கு லாம்டான்ற கிளாஸ் பார்க்க போறோம். லாம்டா அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் அ சர்வர்லெஸ் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பொதுவாகவே நமக்கு எல்லாம் என்ன ஐடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட ஒரு வெப் அப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், டைரக்டா போயிட்டு வி கிரியேட் ஒன் சர்வர், ஒரு சர்வர் கிரியேட் பண்ணுவோம். அந்த சர்வர்ல அந்த அப்ளிகேஷனை டெப்ளாய் பண்ணுவோம். இது ரொம்ப நார்மலான ஒரு ஆக்டிவிட்டி. கம்பெனி பொறுத்த வரைக்குமே ஒரு சர்வர் கிரியேட் பண்ணுவான், கிரியேட் பண்ண சர்வர்ல அப்ளிகேஷனை ரன் பண்ணி அவன் எண்ட் யூசர், அதாவது கிளைண்ட் இருக்கான்ல, அவனுக்கு விசிபிள் பண்ணி கொடுப்பான். இது நார்மலான ஒரு ப்ராசஸ். இப்ப இந்த இடத்துல அந்த சர்வர் இருக்குல்ல, வாட் இஸ் த ரோல் ஆஃப் த சர்வர்? கேன் எனிஒன் டெல் மீ? எதுக்காக ஒரு அப்ளிகேஷன் சர்வர்ல நம்ம ரன் பண்றோம்? வாட் இஸ் த ரோல் ஆஃப் த சர்வர்? என்ன காரணம்? அது என்ன ப்ரொவைட் பண்ணுது அப்ளிகேஷனுக்கு? ரைஸ் கம்ப்யூட்டிங் கேப்பபிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுது. சூப்பர், அதேதான் கரெக்டா சொன்னீங்க. இப்ப ஒரு சர்வர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷனுக்கு ரொம்ப ஃபண்டமெண்டலா கம்ப்யூட்டிங் ப்ரொவைட் பண்ணுது. ஒரு சர்வரோட பிரைமரி ரோல். அப்ப கம்ப்யூட்டிங்க்கு முக்கியமா ரெண்டு விஷயம் தேவை. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிபியூ, ரேம். இதை பத்தி நான் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல. வாட் இஸ் அ சிபியூ, வாட் இஸ் அ ரேம் அப்படின்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். So, and also you guys are very familiar with this, and I'm not going to explain this topic again further. நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ண போறது கிடையாது. ஏன்னா சிபியூனா என்னன்னு யூ நோ, ரேம்னா என்னன்னு யூ நோ. இப்போ ஃபண்டமெண்டலாவே ஒரு சர்வர் அப்படின்றது நம்ம அப்ளிகேஷனுக்கான கம்ப்யூட்டிங் கேப்பபிலிட்டியை கொடுக்குது. அதுதான் சர்வரோட ப்ராப்பர்ட்டி. சரியா? இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, நமக்கு எல்லா டைமும் சர்வர் தேவையா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் ரன் ஆயிட்டு இருக்குன்னு வைங்களா, ரியல் வேர்ல்டு நான் சொல்றேன். ரெண்டு விஷயம் இருக்கும். பிசினஸ் ஹார்ஸ் இருக்கும், நான் பிசினஸ் ஹார்ஸ் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ரெண்டுமே பிரிச்சு வச்சிருப்பாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசினஸ் ஹவர்ஸ்னா டிராபிக் வந்து பீக்கா இருக்கும். நான் பிசினஸ் ஹவர்னா டிராபிக் வந்து அந்த அளவுக்கு பீக்கா இருக்காது. அப்ப இது எந்த மாதிரி அப்ளிகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற அப்ளிகேஷன், நம்ம அடிக்கடிக்கு யூஸ் பண்ற அப்ளிகேஷன். ஓகேவா? அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப், நீங்க யூஸ் பண்ற இன்ஸ்டாகிராம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அடிக்கடிக்கு யூஸ் பண்ற அப்ளிகேஷன்ஸ். இது எல்லாமே பிசினஸ் ஹவர்ஸ்ன்றது நம்ம முழிச்சிட்டு இருக்கோம்ல அந்த டைம். நான் பிசினஸ் ஹவர் அப்படின்றது நம்ம தூங்கிட்டு இருக்க டைம். அதாவது அந்த அப்ளிகேஷனை நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க, ரொம்ப கம்மியான நம்பர் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த நைட்லாம் முழிச்சு சேட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்களுக்கு அதான் நான் பிசினஸ் ஹவர் அந்த அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும். அப்ப கண்டிப்பா இந்த வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம்க்குலாம் நம்ம என்ன பண்ணோம், 100% சர்வர் கொடுத்தே ஆகணும். அது நீடு, அதை மாத்தவே முடியாது. அது கண்டிப்பா 100% சர்வர் இருக்கணும். இன்னொரு சில அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. என்ன மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க போன்லயே வந்து கேலண்டர் இருக்கும், இந்த வேர்டு டு பிடிஎஃப் கன்வெர்ட்டர் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? இந்த ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் கொடுத்தா அதை பிடிஎஃப் டாக்குமெண்டா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். Have you seen that application, such applications? Have you used such application, guys? Yes, bro. Yes, bro. Yes. So few people might have used this application, but here what I'm saying is, for these kind of application, it is not necessary to have the server that is running all the time. அதாவது இது போல ஒரு அப்ளிகேஷன் இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஒரு யூசர் வந்து அந்த அப்ளிகேஷனை கேட்டா மட்டும்தான் நமக்கு என்ன தேவைப்படுது, ஒரு கம்ப்யூட்டிங் அப்படின்றது தேவைப்படுது. அன்டில் அண்ட் தென்
நமக்கு எந்த ஒரு கம்ப்யூட்டிங் ப்ராசஸும் தேவைப்படலை. இதான் ஓகே. அப்ப இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனுக்கு 100% நம்ம சர்வர் ப்ரொவைட் பண்ணணுமா? நீங்க சொல்லுங்க. 24 மணி நேரத்துல எப்பயாச்சும் ஒரு டைம் யூஸ் பண்ண போறோம். அதுக்காக டெடிகேட்டடா ஒரு சர்வர் ப்ரொவைட் பண்ணணுமா? இதுனா லாஜிக் இருக்கு, நம்ம அடிக்கடிக்கு யூஸ் பண்றோம். ஆனா இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் இதுக்கு 100% சர்வர் தேவையான்னு கேட்குறேன். கேலண்டர் நீங்க அடிக்கடிக்கு போயிட்டு பார்க்க போறது இல்ல. இந்த வேர்ட் டு பிடிஎஃப் எப்பயாச்சும் பண்றீங்க, கரெக்டா? அப்ப இந்த மாதிரி சில யூஸ் கேஸுக்கு இஸ் திஸ் 100% சர்வர் ரிக்வயர்ட் 24 பார் ரன் பண்ற மாதிரி? 24 மணி நேரமும் ரன் ஆகுற மாதிரி ஒரு சர்வர் தேவையான்னு கேட்கிறேன். இந்த மாதிரி அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் சொல்லுங்க guys. Just think பண்ணி பாருங்க. Tell me. Not required. கரெக்டா? Not required. எல்லா நேரமும் சர்வர் ரன் ஆக தேவையில்லைங்க. எப்ப தேவையோ அப்ப மட்டும் ரன் ஆனா போதும். அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, எப்ப தேவையோ அப்ப ரன் ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ அதுதாங்க சர்வர்லெஸ். எப்ப தேவையோ அப்ப மட்டும் தான் சர்வர் வரும். அதான் சர்வர்லெஸ் கான்செப்டே. அப்ப அதை ப்ரொவைட் பண்ற ஒரு சர்வீஸ் தான் அவங்களோட லேம்டா. ஓகேவா? அப்ப என்னன்னா, ஒரு யூசர் வரா, அந்த அப்ளிகேஷனை கேட்கறான். அந்த சமயத்துல என்ன பண்ணோம்னா, அந்த கம்ப்யூட்டிங்க்கு தேவையான சிபியு அப்புறம் ரேம் இது ரெண்டுத்தையுமே ப்ரொவைட் பண்ணும். இதுதான் சர்வர்லெஸ். கிளியரா கைஸ்? ஓகே, இதாங்க லாம்டாவோட ஒரு லாஜிக். நிமிஷம். லாம்டா அப்படின்றது ஒரு சர்வர்லெஸ் ஆர்கிடெக்சர் பேஸ் பண்ணி ஒர்க் ஆயிட்டு இருக்க ஒரு பர்டிகுலர் சர்வீஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா சர்வர் இன்ஜினியரிங் கேட்டகரி கீழே தான் வரும். ஓகே, அப்ப இது வந்து ஒரு டெவலப்பர் ஃப்ரெண்ட்லி டூல் அப்படி கூட நம்ம ஈஸியா சொல்லலாம். இருக்கிற அந்த டிப்ளாய்மென்ட் ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளா இருக்கும். இது எந்த வருஷம் லான்ச் பண்ணாங்கன்னா 2014. அதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஷார்ட் லிவ்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷார்ட் லிவ்ட் அப்ளிகேஷனா கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் ப்ராசஸ் ஆகி கம்ப்ளீட் ஆகக்கூடிய ஒரு அப்ளிகேஷன்.
ஸோ அதுக்கு நம்ம லாம்டா யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம S3 பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்கா? S3ல ஒரு அப்ளிகேஷனை நான் ஹோஸ்ட் பண்ணியிருப்பேன். அது எந்த மாதிரி அப்ளிகேஷன் நான் சொல்லியிருந்தேன், ஒரு வெப் அப்ளிகேஷன் நம்ம ஹோஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி லாம்டா பொறுத்த வரைக்குமே ஷார்ட் லிவ்ட் அப்ளிகேஷன்ஸ். ஏன் அதை ஷார்ட் லிவ்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, லாம்டாவால 15 நிமிஷம் கோட் ரன் டைம் தான் கொடுக்க முடியும். 15 நிமிஷம் வரைக்கும் தான் அது என்ன பண்ணும், ப்ராசஸிங் பண்ணும். ஓகேவா? 15 நிமிஷம் வரைக்கும் ரன் ஆகக்கூடிய கோடை மட்டும்தான் நம்ம லாம்டால ரன் பண்ண முடியும். அதுக்கு மேல போச்சுன்னா லாம்டா ஹேண்டில் பண்ணாது. 15 நிமிஷம் அவ்வளவுதான். சரி, இப்ப நான் எப்படி பே பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹவ் ஐ வில் பே? அப்ப எந்த அளவுக்கு அப்ளிகேஷன் ரன் ஆகுதோ அது இன்டூ ரேம் யூசேஜ், எந்த அளவுக்கு ரேம் யூஸ் பண்ணுதோ அந்த பெர்சன்டேஜ். இதை வச்சு நமக்கு என்ன வரும்னா பில்லிங் காஸ்டிங் வரும். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லாம்டாவால என்னென்ன அட்வான்டேஜஸ்லாம் இருக்கு. நம்ம அப்ளிகேஷனை ரன் பண்ணலாம், இல்ல லாம்டா வச்சு ஒரு ஈவென்ட் ட்ரிகர் பண்ணலாம். லாம்டா வச்சு ட்ரிகர் பண்ணலான்றாங்க. அப்ப மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஆகாஷ் வந்து S3 பக்கெட்ல ஒரு ஆப்ஜெக்டை அப்லோட் பண்றாரு, அது ஒரு ஈவெண்டா. ஒரு டேட்டாவை அப்லோட் பண்றாரு, அது ஒரு ஈவெண்ட். இப்ப அந்த டேட்டாவை ஆகாஷ் தான் அப்லோட் பண்ணாரு அப்படின்ற அந்த ஒரு என்ட்ரி இருக்குல்ல, அந்த என்ட்ரி வந்து எனக்கு ஆகாஷ் அப்லோட் பண்ண உடனே எனக்கு ஒரு டேபிள்ல போய் எனக்கு டிராப் ஆகும் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம். அப்ப நான் என்ன பண்ணலாம்னா, ஆகாஷ் அப்லோட் பண்றாரு, லாம்டா ட்ரிகர் ஆகும், லாம்டா போயிட்டு என்ன பண்ணும், எல்லா இன்ஃபர்மேஷனுமே எடுத்து அது ஒரு டேபிள்ல என்ட்ரி போடும். அப்ப இதுதான் ஈவென்ட் பேஸ்ட் ட்ரிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதுங்க, நான் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்தேன்? சிம்பிள் ஆக்டிவிட்டி தான். ஆகாஷ் வந்து S3ல அப்லோட் பண்றாரு ஒரு டேட்டாவை. ஆகாஷ் யார் அப்லோட் பண்ணது? ஆகாஷ். எந்த டைம்ல பண்ணாரு? கிவன் டைம். எவ்வளவு ஜிபி? இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஒரு டேபிள்ல அப்டேட் ஆகும். அப்ப அதை லாம்டா வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், அந்த மாதிரி தான் ஒரு ஆக்டிவிட்டி பார்க்க போறோம். லாம்டா எதுக்காக? இது எல்லாமே உங்களோட இன்டர்வியூ பர்பஸ்க்காக நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா, அந்த லிமிட் 15 நிமிஷம் வரைக்கும் தான் கோட் எக்ஸிகியூஷன் இருக்கும். ஸ்டோரேஜ் அலோகேஷன்ஸ், மெமரி அலோகேஷன்ஸ் அது எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேல் ஆகும் பேஸ்ட் ஆன் த ரிக்வயர்மெண்ட், பேஸ்ட் ஆன் த ப்ராசஸிங். சரியா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ நான் சொன்னேன்ல, இப்போ என் கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷிஃப்ட் டைமிங் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா 8 to 6 இதான் என் கம்பெனியோட ஷிஃப்ட் டைம். This is my shift time. ஓகே, இப்போ என்ன பாத்தீங்கன்னா என் கம்பெனில ஒரு 4 என்வரான்மெண்ட் இருக்கு. டெவ், அதுல ஒரு 100 சர்வர் இருக்கு. QAT, குவாலிட்டி, அதுல வந்து ஒரு 3 சர்வர் இருக்கு. ப்ரீ ப்ரொடக்ஷன், அதுல ஒரு 5 சர்வர் இருக்கு. ப்ரொடக்ஷன், இதுல ஒரு 50 சர்வர் இருக்கு. ஓகே, இப்போ நான் என்ன கேட்கறேன்னா, இந்த 4 என்வரான்மெண்ட்ல எது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு என்வரான்மெண்ட், விச் இஸ் வெரி வெரி ரியலி இம்பார்ட்டன்ட் என்வரான்மெண்ட்? 4 டெவ் இம்பார்ட்டன்டா, ப்ரொடக்ஷன் இதாங்க இம்பார்ட்டன்ட், இதான் லைவ்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ என்னன்னா, இது ஆஃபீஸ் டைம்னு வைங்க. இந்த ஆஃபீஸ் டைம்ல பாத்தீங்கன்னா எனக்கு இந்த 4 என்வரான்மெண்ட்டுமே ரன் ஆகணும் ஷிஃப்ட் டைம்ல. ஷிஃப்ட் டைம் முடிச்சதுக்கு அப்புறமா ப்ரொடக்ஷன் மட்டும் ரன் ஆகணும். மத்ததெல்லாம் என்ன பண்ணிக்கலாம், நம்ம தேவைப்பட்டா ஷட் டவுன் பண்ணிக்கலாம்.
ஷட் டவுன் பண்றதுல என்ன அட்வான்டேஜ் சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் அட்வான்டேஜ்? காஸ்ட் கட்டிங் பண்ணலாம். 24 மணி நேரமும் சர்வர் ரன் ஆயிட்டு இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? நம்ம பில் எகிடும். கரெக்டா? அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, I'm going to use lambda. So what lambda is going to do அப்படின்னு பாத்தீங்கன்னா, lambda வந்து கரெக்டா காலைல 8 மணியா, 8 மணிக்கு அதுகிட்ட ஒரு கோட் கொடுத்துருப்பேன். அந்த கோடை என்ன பண்ணும் lambda ரன் பண்ணுங்க. அதன் வழியா இந்த டெவ்ல இருக்க சர்வர், QAT-ல இருக்க சர்வர், ப்ரீ ப்ரொடக்ஷன்ல இருக்க சர்வர் எல்லாமே என்ன ஆகும்? ஸ்டார்ட் ஆகும். ஓகே, திரும்ப lambda என்ன பண்ணுது? சாயங்காலம் 6 மணிக்கு 6 PM ஒரு கோடை ரன் பண்ணும். இப்ப இதன் விளைவா இது எல்லாமே என்ன ஆகும்? நமக்கு ஸ்டாப் ஆகும். அப்ப போயிட்டு நம்ம மேனுவலா ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பண்றது கஷ்டம். அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, லாம்டாவோட ஃபங்க்ஷன் ஆஸ் கோடுன்னு ஒரு ஃபீச்சர் இருக்கு. ஃபங்க்ஷன் ஆஸ் கோட் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் இருக்கு. அதை வச்சு நான் என்ன பண்ணிருக்கேன்னா, ஒரு கோடை எழுதியிருக்கேன். அந்த கோடை லாம்டா ஈஸியா ரன் பண்ணும். ஸோ அப்ப லாம்டா கரெக்டா அந்த டைம் வந்தோடனே எனக்கு அந்த கோட் ரன் பண்ணுது. ரன் பண்ணும்போது போய் சர்வர் ஸ்டார்ட் ஆகுது. திரும்ப ஒரு டைம் வருது, கோட் ரன் ஆகுது, சர்வர்லாம் போயிட்டு ஸ்டாப் ஆகுது. இதாங்க, this is what we are going to do. கிளியர் ஆகுது? அப்ப நாளைக்கு உங்களை இன்டர்வியூல கேட்பாங்க, நீங்க எப்படி காஸ்ட் ஆப்டிமைசேஷன் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நீங்க ஒரு 4 பாயிண்ட் கொடுக்கலாம். என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பர்ச்சேசிங் மாடல் பத்தி சொல்லலாம். அப்புறம் நான் லாம்டா யூஸ் பண்ணுவேன். லாம்டா யூஸ் பண்ணி நான் சர்வர்ஸ் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பண்ணுவேன். இப்பெல்லாம் நீங்க ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கலாம் நீங்க நம்ம பார்க்க போற கிளாஸ்ல. ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள், எக்ஸ்பிளைன் பண்ண விஷயங்கள், இதுல யாராச்சும் டவுட் இருக்கா? இதுல கிளியர் ஆகுது? இப்ப இதுவும் ஒரு கோட் தான். அப்ப இந்த கோடை ப்ராசஸ் பண்றதுக்கும் நமக்கு என்ன தேவைப்படுது? CPU RAM தேவைப்படுது. லாம்டா என்ன ஸ்மார்ட்டா பண்ணோம்னா, 8 மணியா, அந்த 8 மணிக்கு தான் என்ன பண்ணும்? இந்த கோடை போய் ரன் பண்ணும். அப்ப CPU RAM கொடுக்கும். இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் அந்த CPU RAM என்ன ஆகும்னா ரிலீஸ் அவுட் ஆயிடும். திரும்ப எப்ப CPU RAM எடுக்கும்? 6 மணிக்கு. அப்ப இது நமக்கும் அட்வான்டேஜ், AWSக்கும் அட்வான்டேஜ். ஏன் சொல்றேன்னா, இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ப்ராசஸ் ரன் பண்றதுக்கே நமக்கு என்ன தேவைப்படும்? ஒரு சர்வர் தேவைப்படும். அந்த சர்வர் தேவையில்லாம 24 மணி நேரமும் ரன் ஆகணும். இது ஒரு வழி. அப்படி இல்லைன்னா ஒரு பர்சன் இருக்கணும். அவன் என்ன பண்ணணும்? காலைல 8 மணிக்கு எந்திரிச்சு எல்லா சர்வரையும் ஸ்டார்ட் பண்ணணும். திரும்ப 6 மணிக்கு எல்லா சர்வரையும் அவன் ஸ்டாப் பண்ணணும். அப்ப அதுக்குன்னே ஒரு பர்சன் தேவைப்படுவாங்க. ஓகேவா? அப்ப இதெல்லாம் ரிமூவ் பண்றது தான் நமக்கு லாம்டா தேவைப்படும். ஐ ஹோப் the concept is clear for you people. இப்ப ஆக்சுவலா அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா, பைத்தான் கோட் எடுக்க போறேன். I'm going to take a Python code for this process. அதாவது S3 ப்ராசஸ் இருக்குல்ல, சாரி S3 இல்ல, சர்வரை ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பண்ணணும்ல, அந்த ப்ராசஸ்க்காக I'm going to take Python code. எத்தனை பேருக்கு இங்க பைத்தான் தெரியும் சொல்லுங்க? பைத்தான் டெவலப்பர்ஸ் 2 பேர் இருக்காங்க நம்ம கிளாஸ்ல, சிவா, பாலா. பைத்தான் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கீங்களா? எக்ஸ்பிளைன் பண்ணுங்க இதை அப்படியே. ஜஸ்ட் யாராச்சும் ஒருத்தர் லாஜிக் வைஸா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, நாட் இன் டீடைல். அந்த இம்போர்ட் என்ன பண்ணுது, அதுக்கடுத்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், அப்படியே சொல்லுங்க. ஒரு பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிருக்கீங்க.
ஓகே. ரீஜியன் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதில் யூ வெஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங் அதில் இது பண்ணிருக்கீங்க, ஸ்டோர் பண்ணிருக்கீங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ்னு ஒரு லிஸ்ட் போட்டு அதில் அந்த இன்ஸ்டன்ஸ் ஐடி போட்டிருக்கீங்க. அப்போ EC2 வேரியபிள்ல வந்து அந்த இம்போர்ட் பண்ண பாட் ட்ரீல இருந்து ஒரு கிளையண்ட்னு ஒரு மெத்தட் கால் பண்ணி அதில் வந்து EC2வையும் ரீஜியனையும் பேராமீட்டர்ஸை பாஸ் பண்றீங்க. நெக்ஸ்ட் லாம்டா ஹேண்ட்லர்னு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணி அதில் ஈவெண்ட்டும் கண்டெக்ஸ்டும் பேராமீட்டர் பாஸ் பண்றீங்க. அந்த மெத்தடுக்குள்ள வந்து அந்த EC2 வந்து ஸ்டார்ட் பண்றீங்க. ஸ்டார்ட் பண்ணி அதை பிரிண்ட் பண்றீங்க ப்ரோ. ஸோ இது ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு பைத்தான் கோடுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்ப பைத்தான் இருக்கான் பாத்தீங்களா, பைத்தான் பாம்பு. அந்த பைத்தான் பொறுத்த வரைக்கும் அவனுக்கு ஒரு 0 நாலேஜ் இருக்கும். இப்ப பைத்தான் கிட்ட போயிட்டு நான் இந்த மாதிரி EC2ன்னு சொல்றேன், இல்ல நான் இன்ஸ்டன்ஸ்ன்னு சொல்றேன், ஓகேவா? அப்ப ஸ்டார்ட் ஸ்டாப் இப்பெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணுவீங்க, அவனுக்கு ஒன்றும் தெரியாது. S3 பக்கெட்னா he don't know, ரீஜன் அப்படின்னா he don't know. அப்ப AWS பத்தி அதுக்கு என்ன நாலேஜ்னா 0 நாலேஜ். அப்ப நான் ஃபர்ஸ்ட் வேலை என்ன பண்ணணும்னா AWS பத்தி பைத்தானுக்கு புரிய வைக்கணும். எப்படி இந்த இது பார்த்திருப்பீங்க, எந்திரன் படம் பார்த்திருப்பீங்க. அப்ப சனாக்கு வந்து எக்ஸாம் இருக்கும். சனா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க புக் எல்லாம் சிட்டி ரோபோ கொடுத்தோன்னே சிட்டி என்ன பண்ணும், அது வரைக்கும் 0 நாலேஜ் இருக்கும் மெடிக்கல் பத்தி. சிட்டி ஒரு 5 நிமிஷத்துல சொல்லுன்னு எல்லா புக்கையும் ஃபுல்லா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் பிரசவமே பார்க்கும் எது, சிட்டி ரோபோட். அந்த மாதிரிதான் பைத்தானுக்கு AWS பத்தி சுத்தமா தெரியவே தெரியாது. அப்ப நம்ம என்ன பண்ணோம், பைத்தானுக்கு AWS பத்தி இன்ட்ரோடக்ஷன் பண்ணோம். அப்ப அதுக்கான ஒரு விஷயம் தான் இந்த போட்டோ 3. இது நாங்க என்ன கால் பண்ணுவோம்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் மாடியூல். மாடியூல்னா இஸ் நத்திங் பட் கைண்ட் ஆஃப் அ லைப்ரரி அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்ப முக்கியம் இல்ல, ஒரு விஷயம் வேணும்ல, அப்படிதான். அப்ப போட்டோ 3 வந்து பாத்தீங்கன்னா டெடிகேட்டட் மாடியூல் ஃபார் AWS. ரொம்ப ரொம்ப முக்கியம். AWS யூஸ் பண்ற மேஜரான விஷயம் போட்டோ 3 தான். இதான் யூஸ் பண்ணுவோம், வேற மாடியூலே இல்ல, போட்டோ 3 மட்டும்தான். I use போட்டோ 3 மாடியூல் ஃபார் ரைட்டிங் AWS function as code in lambda. ஓகேவா? அதுக்கு அடுத்து ரீஜன் அப்படின்ற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்றேன். இந்த இடத்துல நான் எந்த இடத்துல ஒர்க் பண்ண போறேன், அமெரிக்காவா, இந்தியாவா, சிங்கப்பூரா, எந்த இடத்துல இருக்கிற சர்வரை ஸ்டார்ட் பண்ண போறேன். ஓகேவா? அதுக்கு அடுத்து இன்ஸ்டன்ஸ்ன்ற ஒரு லிஸ்ட் பாஸ் பண்றேன். ஏன் லிஸ்ட்னா என்னங்க, மாடியூல் லிஸ்ட். மல்லிகடைக்கு நான் போறேன், என் வீட்டுல என்ன பண்ணி கொடுப்பாங்க, ஒரு லிஸ்ட் எழுதி கொடுப்பாங்க. அது எப்படி இருக்கும், ரைஸ் வாங்கிட்டு வா, ஆயில் வாங்கிட்டு வா, ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வா. இப்ப என் லிஸ்ட்ல எத்தனை ஐட்டம் இருக்கு, how many items are there in my list? 3 items இருக்கு. அப்ப என்னன்னா நம்ம பைத்தானுக்கு ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஒரு செட் ஆஃப் ஐட்டம்ஸ் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா we can pass it as a list. அது மட்டும் இல்லாம அந்த லிஸ்ட்ல இருக்கிற ஐட்டம் எப்ப வேணா மாத்திக்கலாம். டக்குன்னு எங்க அம்மா கூப்பிட்டு எனக்கு ஸ்நாக்ஸ் வேணாம், என்ன பண்ணு, பஃப் வாங்கிட்டு வா, எஸ் we can change. அதான் லிஸ்ட்ல இருக்க ஒரு அட்வான்டேஜ். ஓகேவா? அப்ப இங்க நம்ம லிஸ்ட்ல என்ன இருக்க போகுதுன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி டெவ் இருக்கா. அப்ப டெவ்ல எத்தனை சர்வர் இருக்கு, 100 சர்வர் இருக்கு. அப்ப இந்த 100 சர்வரோட அந்த ஐடியை இங்க பாஸ் பண்ணிக்கலாம். as a list we can pass it like this. ஓகே, சோ அப்ப இதான் லிஸ்ட். இப்ப என் லிஸ்ட்ல எத்தனை ஐட்டம் இருக்கு ஆகாஷ், இந்த இடத்துல இன்ஸ்டன்ஸ்ன்ற என்னோட லிஸ்ட்ல எத்தனை ஐட்டம் இருக்கு,
வெங்கடேஷ் எனி அதர்? ஒண்ணு இருக்கு அவ்வளவுதான். மட்டும்தான் இருக்கு. ஓகேவா? அதுக்கு அடுத்து எல்லாமே நான் தேவையான விஷயங்கள் எல்லாமே டிக்ளேர் பண்ணிட்டேன். அதாவது ஏடபிள்யூஎஸ்ல ஒர்க் பண்ண போறேன். இந்த லொகேஷன்ல என் சர்வர் இருக்கு. என் சர்வரோட ஐடி இது இருக்கு பாத்தீங்களா? இதான் என் சர்வரோட ஐடி. ஓகே, 3 தேவையான இன்ஃபர்மேஷனை டிக்ளேர் பண்ணியாச்சு. பண்ணதுக்கு அப்புறம் இங்க நான் ஒரு விஷயம் டிக்ளேர் பண்றேன், EC2. அப்ப அதுல photo3.client அப்படின்ட்டு நான் கால் பண்றேன். கால் பண்ணிட்டு அதுக்கு நான் 2 பாராமீட்டர் நான் பாஸ் பண்றேன். EC2 அப்படின்ட்டு ஒண்ணு, அதுக்கடுத்து ரீஜன் நேம்ன்ற ஒரு பாராமீட்டர் இருக்கும், அதை நான் பாஸ் பண்றேன். ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் இங்க வந்துடும். இதை டிக்ளேர் பண்ணிட்டேன்னா, அதாவது நான் ஒர்க் பண்ண போறது சர்வர் தான், அந்த சர்வர் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு டிக்ளேர் பண்ணிடுறேன். பண்ணதுக்கு அப்புறம் இது லாம்டாவோட ஒரு ஃபங்க்ஷன் சொல்லலாம். லாம்டா இப்படிதான் இருக்கும். டெஃபினிஷன், ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், லாம்டா ஹேண்ட்லர். லாம்டா 2 விஷயம் தான் பண்ணும். ஒரு ஈவெண்ட், கான்டெக்ஸ்ட். எப்படி நைட் ஒரு விஷயம் நடக்கும், காலைல என்ன வரும், நியூஸ் பேப்பர்ல வரும், பார்த்துருக்கீங்களா? நைட் வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல் மேட்ச்ல வந்து சென்னை வந்து வின் பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்ல என்ன ஆகும்? வாட் வில் ஹேப்பன்? அந்த நியூஸ் பிரிண்ட் ஆகும். கரெக்டா? அப்ப நான் என்ன சொல்றேன்னா EC2, அதாவது இதை கால் பண்றேன் EC2. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? ஓகே, சர்வர் இந்த இடத்துல இருக்கு, அதை என்ன பண்ணும், ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, அப்ப சர்வருக்கும் ஒரு ஐடி இருக்கும்ல, ஐடிஸ்ன்னு சொல்றான் பாருங்க, ப்ளூரல். அப்ப ஒண்ணுக்கும் மேற்பட்ட சர்வருக்கு நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். அப்ப நான் இங்க இருக்கிற இந்த வேரியபிளை இங்க கால் பண்றேன். ஓகே, அப்ப சர்வரை ஸ்டார்ட் பண்ணிருச்சு. அதுக்கு அடுத்து என்ன பண்ணும், பிரிண்ட் பண்ணும். அப்ப ஸ்டார்டட் யுவர் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இங்க சிங்கிள் கோட் கொடுத்துருக்கேன்ல, இது ஃபர்ஸ்ட் எனக்கு பிரிண்ட் அவுட் ஆகும். அது கூடவே இது கங்காட்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரிங் கங்காட்டினேஷன். அப்ப பிளஸ் STR. STR சிம்பு கிடையாதுங்க, ஸ்ட்ரிங் அர்த்தம். STRனா ஸ்ட்ரிங். இது கூடவே இதையும் சேர்த்து பிரிண்ட் பண்ணு. ஆனா எதுக்காக இங்க நம்ம இன்ஸ்டன்ஸ் பாஸ் பண்ணிருக்கோம்? இந்த வேல்யூ இருக்குல்ல, அந்த வேல்யூன்றது இந்த வார்த்தைகள் கூடவே இங்க பிரிண்ட் ஆயிடணும். டைனமிக்கா இருக்கும், இது எப்ப வேணா மாறலாம். ஆனா என்ன பண்றேன், வேரியபிளை இந்த ஸ்ட்ரிங்ன்ற பாராமீட்டர் வச்சு நான் கால் பண்றேன் உள்ள பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்ல. கிளியரா? இது இதாங்க அந்த பைத்தான். நான் எந்த அளவுக்கு டீட்டெயிலா சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லிட்டேன். இப்ப நம்ம லாகின் பண்ணலாம் கிளவுட்ல. இன்கேஸ் யாருக்காச்சும் கிளவுட்ல காஸ்ட் எதனா ஜென்ரேட் ஆச்சு அப்படின்னா, நீங்க AWS அபிஷியல் அவங்க இருக்காங்க, அதை ரீச் பண்ணி நீங்க வே ஆஃப் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால். ஏன்னா பாலாஜிக்கு வந்து 2000 ரூபாய் வந்துருச்சு அக்கௌண்ட்ல, ஒரு வே ஆஃப் பண்ணிட்டாரு. each of the people. நானும் வே ஆஃப் பண்ண சொல்லியிருந்தேன், மெயில் போட்டிருந்தேன். பட் ஆனா ஸ்டூடெண்ட் ஐடி கேட்கறாங்க. இப்போ அவங்களோட பழைய ஐடி கார்டு இப்போ
இல்லையா? ப்ரோ பாலாஜியுமே ஸ்டூடெண்ட்லாம் இல்லையே, டிகிரி இப்பதான் கம்ப்ளீட் பண்ணாங்க அவங்க. ஓ என்ன பாலாஜி, என்னாச்சு? சிவா, என்ன ப்ரோ? இந்த ஐடி தான். ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நமக்கு ஒரு சர்வர் தேவை, EC2. ஃபர்ஸ்ட் நான் ஒரு சர்வர் கிரியேட் பண்ணிக்கிறேன். இருக்கா நான் பாக்குறேன். ஏன்னா சர்வர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்களா வேலை என்ன ரீஜன்ல? இல்ல ப்ரோ, எல்லாம் இது பண்ணிட்டாங்க. சிவா சிவா சிவா. இல்லை ப்ரோ நான் ஒரு சர்வர் இருக்கு, இந்த ஒரு சர்வர் இருக்கு, இன்ஸ்டன்ட் ஸ்டேட்டஸ் ஸ்டாப். இப்போ என்கிட்ட இருந்த அந்த ஒரு சர்வரை நான் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். கண்டிப்பா எல்லா சர்வருக்கும் ஒரு ஐடி இருக்கும். அந்த ஐடி என்ன ஐடி? இன்ஸ்டன்ஸ் ஐடி. ஜஸ்ட் காப்பி தட் ஐடி, இந்த கோடுக்கு வந்துருங்க. நம்ம பண்ண வேண்டிய முதல் சேஞ்ச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீஜன். இப்போ நம்ம சர்வர் எங்க இருக்கு? மும்பை. அப்ப AP-South-1. இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்டா வந்தீங்கன்னா இங்கவே இருக்கு மேல கன்சோல்குள்ள வந்துட்டு மும்பை இருக்கா, டிராப் பண்ணீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க, AP-South-1. இதான் நான் எடுத்திருக்கேன். இது முதல் இன்ஃபர்மேஷன். ரெண்டாவது இன்ஃபர்மேஷன் தேவையில்ல, அது என்னது? இன்ஸ்டன்ஸ் ஐடி. இது சைடு இன்ஃபர்மேஷன். அதுக்கு அடுத்து வேற எதனா மாத்தணுமான்னு கேட்டீங்கன்னா மாத்த தேவையில்ல. பெரும்பாலும் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்ப நீங்க பைத்தான்ல பேசிக் லெவல் ஆஃப் நாலேஜ் வச்சுட்டு எந்த இடத்துல எந்த பேராமீட்டர் மாத்தணும், என்ன ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க நான் கால் பண்றேன், அப்ப அது நமக்கு என்ன ஐடியா இருக்கணும்? ஓகே, ஃபங்க்ஷன் கால் அப்படின்ட்டு. அதுக்கடுத்து இங்க ஸ்ட்ரிங் கங்காயினேஷன் பண்றேன். அப்ப இந்த மாதிரி ஒரு ஃபண்டமெண்டல் ஐடியா இருந்தாலே யூ கேன் சர்வைவ் இன் ஐடி. இதான் தெரியும் இருக்காங்க பாத்தீங்களா பைத்தானு, அவங்களுக்கு இந்த அளவுக்கு தான் தெரியும். அதுக்கு மேல என்ன பண்ணுவாங்க? நெட்ல சர்ச் பண்ணி அப்படி போட்டு கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பாங்க, அவ்வளவுதான். ஸோ பேசிக்கான ஒரு நாலேஜ் எடுத்துக்கோங்க, அது மோர் சஃபிஷியன்ட் அண்ட் மோர் இனஃப். அப்புறம் ரியல் டைம்ல நீங்க ஒர்க் பண்ண வர அந்த நாலேஜ் இருக்குல்ல, அது கிடையாதுங்க. அழகா சொல்லலாம். நீங்க லேர்ன் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா பைத்தான 2 மாசம் லேர்ன் பண்ணுவீங்க. ஆனா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா 1 மாசத்துல பைத்தான லேர்ன் பண்ணிடுவீங்க மொத்தமாவே. யூ நோ த ரிக்வயர்மெண்ட், யூ நோ வாட் டு டூ. லிமிட்டான திங்ஸ்ல ஒர்க் பண்ணுவீங்க. ஓகே, கிளவுடும் அந்த மாதிரி தான். 6 மாசம் பண்ணலாம், 1 வருஷம் பண்ணலாம். ஆனா என்ன விஷயம்னா என்ன பண்றோம்,
வாட் வி ஆர் டூயிங் இருக்குல்ல அது முக்கியம். இப்போ நான் சர்வர் இங்க ஸ்டாப் பண்ணியிருக்கேன். இதை நான் ஸ்டார்ட் பண்ண போறது இல்ல, லாம்டா ஸ்டார்ட் பண்ண போகுது. பாருங்க அது எப்படி பண்றது. இங்க வந்துட்டு நான் என்ன தேடுறேன், லாம்டா. இங்க போயிட்டு கிரியேட் ஃபங்க்ஷன். ஒரு 3 கேட்டகரி கொடுத்துருக்கான். ஆர்த்தர் ஃப்ரம் ஸ்கிராட்ச், ப்ளூ பிரிண்ட், கண்டெய்னர் இமேஜ். 3 விஷயம் கொடுத்துருக்கான். ஓகேவா? அப்போ முதல் விஷயம் ஆர்த்தர் ஃப்ரம் ஸ்கிராட்ச் அப்படின்றப்ப என்னன்னா, நான் ஆல்ரெடி லாம்டால கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு கொஞ்சம் ஐடியா இருக்கு. அப்ப நான் ஃபண்டமெண்டலாவே நானே பில்ட் பண்ணிக்கிறேன். அது ஒரு விஷயம். ப்ளூ பிரிண்ட்னா எனக்கு அவன் என்ன பண்ணுவான், சில எக்ஸாம்பிள் அதை வச்சு அப்புறம் எனக்கு தேவையான மாதிரி லாம்டாவை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ்னா மாடிஃபை பண்ணிக்கலான்ற. கண்டெய்னர் இமேஜ் பத்தி இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை, சரியா? இது நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ ஆர்த்தர் ஃப்ரம் ஸ்கிராட்ச் கொடுத்துட்டேன். ஃபங்க்ஷன் நேம் என்னன்னா மை லாம்டா, சும்மா ஒரு பேர் கொடுத்துறேன். ரன் டைம். ரன் டைம்னா என்ன லாங்குவேஜ்னு அர்த்தம். இப்போ நான் என்ன செலக்ட் பண்ணும் இந்த இடத்துல, வாட் இஸ் மை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், என்ன யூஸ் பண்ண போறோம் நம்ம, பைத்தான். அப்ப இந்த இடத்துல நம்ம பைத்தான் செலக்ட் பண்ணும். ரூபி ஏகப்பட்டது இருக்கு பாருங்க. நான் என்ன பண்றேன், பைத்தான் 3.10 எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து ஆர்கிடெக்சர், பெர்மிஷன், நான் அதை பத்தி முன்னாடியே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ லாம்டான்றது ஒரு சர்வீஸ், S3 இருக்குல்ல அது ஒரு சர்வீஸ், இல்ல EC2ன்றது ஒரு சர்வீஸ். இப்ப EC2ல போயிட்டு இப்ப நான் வந்து இந்த சர்வர் ஸ்டார்ட் பண்றேன். அப்ப இதுக்கான பெர்மிஷன்லாம் யார்கிட்ட இருக்கும், ஒண்ணு ஓனர் கிட்ட இருக்கும், அப்படி இல்லைன்னா EC2க்கு ஆக்சஸ் இருக்கிற ஒரு IAM யூசர் கிட்ட இருக்கும். கரெக்டா? ஆனா இப்ப இந்த லாம்டா இருக்கு பாத்தீங்களா, இந்த லாம்டா போய் ட்ரை பண்ணுதுங்க சர்வரை ஸ்டார்ட் பண்றதுக்கு. அப்போ ஒரு சர்வீஸ் இன்னொரு சர்வீஸை போய் சில மாடிஃபிகேஷன் பண்ண போகுது அப்படின்னா நமக்கு என்ன தேவைப்படும், ஒரு எக்ஸிகியூஷன் ரோல் தேவைப்படும் பிரைமரியா. அப்ப லாம்டாவே ஒரு ரோல் கிரியேட் பண்ணுமா, பட் சஃபிஷியன்ட் பெர்மிஷன் இருக்காது. நம்ம லேட்டரா பார்க்கலாம் இதை பத்தி. இப்ப கிரியேட் ஃபங்க்ஷன். இப்ப எனக்கு லாம்டா இங்க வந்துருச்சு. கீழே போறேன், இங்க இருக்கு பாருங்க கோடு. அப்ப இம்போர்ட் ஜேசான் கோட் எல்லாம் இங்க இருக்கு. ரைட்டா? இப்ப நான் என்ன பண்ணணும்னா இதை சிம்பிளா டெஸ்ட் பண்ணணும். ஒரே நிமிஷம். ஓகே, சோ டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணும். மை EC2 ஈவெண்ட் கீழே போயிட்டு எல்லாம் எனக்கு ஓகே சேவ். இப்ப லாம்டாவை நான் மேனுவலா ரன் பண்ண போறேன், அதுக்கப்புறம் நம்ம ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் மேனுவலா ரன் பண்றது ஒர்க்காக தான் பார்க்கலாம். இப்ப அவனே ஒரு எக்ஸாம்பிள் கோட் கொடுத்துருக்கான். இப்ப பைத்தான் கோட் தான் இது. ஜேசானை இம்போர்ட் பண்ணியிருக்கான். இம்போர்ட் பண்ணிட்டு இது லாம்டாவோட டெஃபினிஷன் ஈவெண்ட் கான்டெக்ஸ்ட், அவ்வளவுதான். என்ன ஈவெண்ட்னா ஜேசான் கோட ரன் பண்றான். ஸ்டேட்டஸ் கோட் 200, எக்ஸிகியூஷன் சக்சஸ் அப்படின்னா எனக்கு ஹலோ ஃப்ரம் லாம்டான்னு பிரிண்ட் பண்ணேன். ஆனா நம்ம கோட் இது இல்லை. அப்ப இந்த கோட் ஸ்னிப்பெட்ல என்ன பண்ணணும், நம்ம இந்த கோடை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம எழுதின கோடு இருக்குல்ல இத பேஸ்ட் பண்ணணும்.
பேஸ்ட் பண்ணிட்டு முதல்ல நம்ம பண்ண சேஞ்சை டிப்ளாய் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கு அடுத்துதான் என்ன பண்ணும், டெஸ்ட் பண்ணும். டெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப கிளியரா சொல்லியிருப்பான் பாருங்க, நம்மளோட எக்ஸிகியூஷன் ஒர்க் ஆகல, ஃபெயில்டு, ஸ்டேட்டஸ் ஃபெயில்டு, மெமரி யூஸ்டு, டைம் எல்லாம் காட்டுது நமக்கு. ஓகேவா? இப்போ இங்க என்ன சொல்லுதுங்க, இங்க வாட் இஸ் தி இன்ஃபர்மேஷன் ஹியர்? an error occurred, unauthorized operation. அப்பனா என்ன அர்த்தம்? the event perform பண்ண access. When calling start instance operation, you are not authorized to perform this operation அப்படின்னு சொல்லுது. அதாவது லாம்டாக்கு போதுமான அளவு பெர்மிஷன் இல்ல அப்படின்னு சொல்லுங்க. கிளியரா? இதாங்க ரோல். இப்ப நான் லாம்டாக்கு என்ன பண்ண போறேன், பெர்மிஷன் ப்ரொவைட் பண்ண போறேன். அப்ப அதுக்கு எங்க போகணும், இங்க கான்ஃபிகரேஷன் இருக்கா, ரெஸ்ட்ரிக்ட் தி கான்ஃபிகரேஷன். இங்க என்ன இருக்கு, ட்ரிகர்ஸ். இங்க என்ன இருக்கு, பெர்மிஷன். பெர்மிஷன் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண அப்புறம் கோ டவுன். இங்க பாத்தீங்கன்னா ஒரு ரோல் இருக்கு, இதான் ரோல் பெர்மிஷன். ஓகேவா? சோ இது வந்து ரோல் நேமுக்கு. இப்ப இந்த ரோல் நேம் இருக்குல்ல, இது கிளிக் பண்ணுங்க. இந்த ரோலுக்கு கீழே வந்தா பெர்மிஷன் இருக்கும். ஆட் பெர்மிஷன், அட்டாச் பாலிசி. என்ன பெர்மிஷன் கொடுக்கணும் நம்ம லாம்டாக்கு? அது எதை ஆக்சஸ் பண்ண போகுது லாம்டா? EC2. நான் என்ன கொடுக்குறேன்னா EC2 அப்படின்னு நான் சர்ச் பண்றேன். சர்ச் பண்ண EC2 ஃபுல் ஆக்சஸ் இருக்கு. ஜஸ்ட் காப்பி, ஆட் பெர்மிஷன். guys, I want to show you one thing. இங்க பாத்தீங்கன்னா சர்வர் என்ன ஸ்டேட்ல இருக்கு, ஆகாஷ், விக்னேஷ், அது என்ன ஸ்டேட்ல இருக்கு சர்வர்? ஸ்டாப்ல இருக்கு ப்ரோ. ஸ்டாப்ல இருக்கு. கரெக்டா? இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னா லாம்டாக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டேன் EC2 போய் ஒர்க் பண்றதுக்கு. இப்ப லாம்டாவை போய் என்ன பண்றேன், கோடு லாம்டா சொல்லுது, கோடு. இந்த கோட்ல போயிட்டு இந்த கோடை இப்ப என்ன பண்றேன், ரன் பண்றேன் டெஸ்ட். இப்ப ஈவென்ட் என்னாச்சு, ஸ்டேட்டஸ் என்ன இருக்கு, சக்சீடட் இருக்கா? அப்ப ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. நமக்கு என்னாச்சு, ஸ்டார்ட் ரிக்வெஸ்ட் ஐடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு வருது. ஒரு இன்ஃபர்மேஷன் பிரிண்டோட இருக்கு பாருங்க. ஸ்டார்டட் யுவர் இன்ஸ்டன்ஸ், இங்க என்ன வந்திருக்கு, இன்ஸ்டன்ஸோட ஐடி வந்திருக்கு. என் கோட்ல என்ன கேட்டனோ அதே விஷயம். ஸ்டார்டட் யுவர் இன்ஸ்டன்ஸ் பிளஸ் இன்ஸ்டன்ஸ் ஐடி. இப்ப இந்த சர்வர் என்ன இருக்கும் கைஸ், இது ஸ்டார்ட் ஆயிருக்குமா? ரீஃப்ரெஷ். இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்க. ஓகே ஓகே ஓகே. இப்ப அதே கோட நான் இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷன்ல இங்க போயிட்டு ஸ்டாப் நான் கொடுக்குறேன். சாரி, பிரிண்டபிள் டெக்ஸ்ட் இருக்குல்ல, அதுல போய் என்ன பண்றேன், இந்தியா வான் த மேட்ச்னா வான், இந்தியா லாஸ்ட் மேட்ச்னா ஸ்டாப் யுவர் இன்ஸ்டன்ஸ். இப்ப டெப்ளாய் நான் பண்ண சேஞ்சை டெப்ளாய் பண்ணணும் கண்டிப்பா. டெஸ்ட் நான் கொடுக்குறேன். இப்ப என்ன பிரிண்ட் ஆகுது இந்த இடத்துல, நமக்கு சக்சீடட், ஸ்டாப் யுவர் இன்ஸ்டன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நான் போய் இங்க செக் பண்றேன், ரன்னிங் வந்துச்சுல்ல. இப்போ என்ன வரும், சாப்பிடு. அவ்வளவுதான். கிளியரா? அது இப்போ நான் பண்ண ப்ராசஸ்ன்றது மேனுவல். இதே நான் ஆட்டோமேட் பண்ண போறேன். ஆட்டோமேஷன் என்னது, கரெக்டா 8 மணிக்கு எனக்கு சர்வர்
ஸ்டார்ட் ஆகணும். கரெக்டா 6 மணிக்கு எனக்கு சர்வர் ஸ்டாப் ஆகும். அப்ப அது கிரான் அப்படின்னு கிரான் ஷெட்யூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிரான் பேஸ்ட் ஷெட்யூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கிரான் அப்படின்னாலே ஒரு டைம் இருக்குங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், 11 பேட்ச் இப்ப இருக்காங்க, அவங்க 8 மணிக்கு வந்திருக்காங்க. இவ்வளவு நாள் என்ன பண்ணுவாங்க, 11 மணிக்கு தானே கிளாஸ் அப்படின்ட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பாங்க. கரெக்டா? ஆனா இப்ப 8 மணிக்கு வச்சுட்டேன். அப்ப அவங்க என்ன பண்ணணும், 7 மணிக்கு ரெடி ஆகி உட்காரணும். அப்ப ஆகாஷ் என்ன பண்ணிருப்பாரு, நைட்டு கொஞ்சம் லேட்டா தூங்கிருப்பாரு. அப்ப காலைல 8 மணி தாண்டிச்சுன்னா என்ன பண்றது? அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க ஆகாஷ்? யூ செட் அப் அலாரம் செட் பண்ணுவீங்களா? அப்ப அதை எப்படி செட் பண்ணுவீங்க? காலைல 8 இல்ல 7:30 மணிக்கு 7:30க்கு. இன்னைக்கு என்ன நாள்? டியூஸ்டே. டேட் 10, மந்த் 9 செப்டம்பர், இயர் 2024. ஒரு ஷெட்யூல் அது. இப்ப நான் என்ன பண்றேன், இதுக்கப்புறம் கிளாஸ் 7:30க்கு தான் இருக்கும்னு நான் சொல்றேன். அப்ப அவர் என்ன பண்ணுவாரு, டியூஸ்டே டு ஃப்ரைடே கரெக்டா செட் பண்ணிடுவாரு. டேட் செட் பண்ணுவாரா 10ஆம் தேதின்ட்டு? ஆல் டே டெய்லி அப்படி இல்லைன்னா நாட் ஷோர். ஏன்னா மண்டே டு ஃப்ரைடே எந்த நாள் வேணா வரலாம். 10ஆம் தேதி இருக்கலாம், 8ஆம் தேதி இருக்கலாம், 9ஆம் தேதி இருக்கலாம், என்ன தேதி வேணா இருக்கலாம். கரெக்டா? அதே மாதிரி மந்த், இன்னும் கிளாஸ் என்ன, இன்னும் 2 மாசம் போகும், அவ்வளவுதானே? இல்ல 1 மந்த் போகும் கிளாஸ். அப்ப 10ஆம் மாசம் வரைக்கும். கிளியரா கிரான் எப்படி பண்ணணும்ட்டு? அப்ப மார்னிங் 7:30 மணிக்கு டியூஸ்டே டு ஃப்ரைடே, மண்டே கிளாஸ் இருக்காது. டியூஸ்டே டு ஃப்ரைடே ஆர் மண்டே டு ஃப்ரைடே. இது என்னது டேட்? ஏன் இங்க நான் கொஸ்டின் மார்க் போட்டேன் சொல்லுங்க யாராச்சும் ஒருத்தர். ஏன்னா இப்ப நான் வந்து ஒரு பிக்சடா ஒரு டேட் போட்டேன்னு வைங்களேன், 1 to 13. அப்ப இந்த 1ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதிக்குள்ள சாட்டர்டே சண்டேவும் இருக்குமா இருக்காதா? அப்ப நம்ம 2 ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிருக்கோம். மண்டே டு ஃப்ரைடேன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? இங்க என்னதுன்னா எல்லா நாளும் இருக்கும். அப்ப ரெண்டுமே தப்பா இருக்குல்ல. அப்ப அதனால என்ன பண்ண, கொஸ்டின் மார்க் போட்டேன். மண்டே டு ஃப்ரைடே மட்டும் தான் ரன் பண்ணோம். அது எந்த நாளா வேணா இருக்கலாம், பிரச்சனையே இல்லை. இது வந்து மந்த், இது இயர், அவ்வளவுதான். கிளியரா? இது கிரான் ஷெட்யூல். டவுட் இருக்கா இருக்காச்சு? இது கண்டிப்பா தேவைப்படுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூட இது. இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் என்ன சர்வீஸ்னா, அது பேரு கிளவுட் ட்ரையல்னு சொல்லுவாங்க. AWS கிளவுட் ட்ரையல். ட்ராக் ஆக்டிவிட்டி, சாரி, கிளவுட் வாட்ச். கிளவுட் வாட்ச்ல அமேசான் ஈவென்ட் பிரிட்ஜ். ஈவென்ட் பிரிட்ஜ்ல கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா ரூல்ஸ் இருக்கா? ரூல்ஸ், ஜஸ்ட் கிளிக் தி ரூல்ஸ். இப்ப இங்க போயிட்டு கிரியேட் a ரூல், நேம் EC2, நான் ஈவெண்ட் அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம இந்த மாதிரி கிளவுட் ட்ரை சாரி அந்த ஈவென்ட் பிரிட்ஜ் தாவரம்னு வைங்களேன், மேல இங்க என்ன லொகேஷன் இருக்கு? நார்த்தன் வெர்ஜீனியா. ஆனா நம்ம எந்த லொகேஷன்ல ஒர்க் பண்ணிருக்கோம்? லாம்டா மும்பை. அப்ப இந்த மாதிரி மாறிடும் லொகேஷன். அப்ப நம்ம என்ன பண்ணணும், மும்பையிலே வச்சிருக்கணும். மேக் ஷூர் தட்
ஈவென்ட் வரும்போது மும்பை தான் இருக்கான்றத பாத்துக்கோங்க. இது கண்டிப்பா பண்ணும். இன்கேஸ் இது பண்ணாம விட்டீங்க அப்படின்னா எல்லாம் செட் பண்ணிருவீங்க, அந்த லேம்டா இருக்குல்ல அது மட்டும் காட்டாது உங்களுக்கு. மை லேம்டா ஷோ பண்ணது. ஸோ ஈஸி டு ஈவெண்ட் ஒரு நேம், டிஸ்கிரிப்ஷன் ஆப்ஷனல் தேவையில்லை. இப்ப ரூலர் டைப் ஷெட்யூல்டு ரூல். ஓகேவா? ஷெட்யூல் பண்ணி பண்ணு. இப்ப கண்டினியூ ஈவென்ட் ஷெட்யூலர். இப்ப இவன் என்ன பண்ணிட்டான், ஈவென்ட் ஷெட்யூலரே ஒரு புது டேப்லெட் பண்ணிட்டான் டோட்டலா. ஒரே நிமிஷம் கைஸ், ஐ கம் பேக் ஒன்ஸ் அகைன். ஓகே, நேம் கொடுத்துட்டேன். ஷெட்யூல் குரூப் டிஃபால்ட் இருக்கு, டிஃபால்ட்டாவே இருக்கட்டும். ஒன் டைமா ரீஅக்யூரிங்கா? ஒன் டைம் அப்படின்னா ஒன் டைம் மட்டும் தான் இந்த ட்ரிகர் ஒர்க் ஆகும். ரீஅக்யூரிங்னா அதான் நம்மளோட யூஸ் கேஸ்க்கு மோர் சூட்டபிளா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பண்ற ஈவெண்ட் அப்படின்றது இட்ஸ் நாட் ஒன் டே ஈவெண்ட். அப்ப 8 to 6 PM டெய்லி நடக்கணும். டெய்லினா என்ன அர்த்தம்? ஆஃபீஸ் ஆஃப் மண்டே டு ஃப்ரைடே. அப்ப திஸ் இஸ் ரீஅக்யூரிங். ரீஅக்யூரிங்னா திரும்ப திரும்ப அப்படின்னு அர்த்தம். ரீஅக்யூரிங். அப்ப டைம் ஜோன் செட் பண்ண சொல்றான். எந்த டைம் ஜோனுக்கு நீ செட் பண்ற க்ரான்? ஓகே, நான் ஏசியா கல்கட்டா அதுக்கு நான் செட் பண்றேன். க்ரான் பேஸ்டா ரேட் பேஸ்டான்னு கேட்கறான். ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் நீ ரன் பண்ணணுமா, இல்ல எப்படி ஒரு டைம் பேஸ் பண்ணி நீ ரன் பண்றியா அப்படின்னு கேட்கறான். நான் என்ன பண்றேன், டைம் பேஸ் பண்ணி நான் ரன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். இதுக்கும் ஒரு யூஸ் கேஸ் இருக்கு. இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, நம்ம S3 பக்கெட்ல சில சேஞ்ச் நடக்கும், அப்ப நம்ம எடுத்து பண்றதுக்கு ஒர்க் ஆகும். பட் இது தேவையில்லை. இது என்ன சொல்றேன், ஒவ்வொரு 2 நிமிஷத்துக்கும் 0/2னா ஒவ்வொரு 2 நிமிஷத்துக்கும் அவர்ஸ். என்ன அவர்? எல்லா அவருமே. மந்த், டே ஆஃப் மந்த். அப்ப அது என்ன வேணா இருக்கலாம். கரெக்டா? நான் சொன்னல 1ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதி 31ஆம் தேதி எந்த தேதி வேணா இருக்கலாம். அதுக்கு அடுத்து மாசம், நான் என்ன சொல்றேன், 9வது மாசம் மட்டும். மண்டே டு ஃப்ரைடே, டே ஆஃப் த வீக். இயர் எல்லா வருஷமும் இல்ல இந்த வருஷம் மட்டும் we can mention. அப்ப எனக்கு பாத்தீங்கன்னா உடனே ட்ரிகர் சொல்றான் பாருங்க. 10 செப்டம்பர், அதாவது இன்னைக்கு 9/4க்கு ஒரு ட்ரிகர் ஆகும், 9/6க்கு ஒரு ட்ரிகர் ஆகும், 9/8க்கு, 9/10க்கு, 12 அப்படின்ற மாதிரி நமக்கு ஷோ பண்ணுது. இப்ப நான் என்ன பண்றேன், இந்த மினிட் இருக்குல்ல, இது நான் 0 ஆக்கிடுறேன். இல்ல 0 இருக்கட்டும். அவர் வந்து பாத்தீங்கன்னா 8. ஓகேவா? எனக்கு இங்க பாருங்க கைஸ், அடுத்த ட்ரிகர் எப்ப ஆகுது? புதன்கிழமை காலையில 8 மணிக்கு, வியாழக்கிழமை 8 மணிக்கு, வெள்ளிக்கிழமை 8 மணிக்கு. அடுத்த ட்ரிகர் என்ன ஆகுது எனக்கு? மண்டே. அப்ப சாட்டர்டே சண்டே என்ன ஆயிடுச்சு இந்த இடத்துல?
ஸ்கிப் ஆயிடுச்சு. இதுதான். இப்ப என்னால 8 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. நான் என்ன பண்றேன், அதனால இதை நான் இப்படி செட் பண்றேன். ஒவ்வொரு 2 நிமிஷத்துக்கும் எனக்கு ட்ரிகர் செட் பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். எவ்ரி ஹவர். இப்ப டைம் என்ன எக்ஸாக்டா 9:04. அடுத்த ட்ரிகர் எனக்கு எப்ப ஆகும்? 9:06 ஆகும். இப்ப நான் எல்லாம் ஓகே, கீழே போய் நெக்ஸ்ட் ஃபிளெக்சிபிள் விண்டோ ஆஃப்னு கொடுத்துட்றேன். கீழே போயிட்டு நெக்ஸ்ட். இப்ப டார்கெட் எது எனக்கு? டார்கெட் என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு லாம்டா தான். AWS லாம்டா இவோக் பண்ணு, செலக்ட் பண்ணும். இப்ப வேற ரீஜன் நீங்க கிளிக் பண்ணி பண்ணிட்டீங்கன்னா இது காட்டாது, ஷோ பண்ணாது ஆட்டோமேட்டிக்கா. அப்ப அதுல நீங்க என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நம்ம வேற ஏதோ இடத்துல இருக்கோம் போல அப்படின்னு. கீழே போயிட்டு நெக்ஸ்ட். இதெல்லாம் எதுவும் பண்ண தேவையில்ல. டேரக்டா கீழே போயிட்டு நெக்ஸ்ட். கீழே போயிட்டு கிரியேட் ஷெட்யூல். அவ்வளவுதாங்க. இப்ப நான் ஒரு ஷெட்யூல் செட் பண்ணிருக்கேன். அது பிரகாரம் 9:06 எனக்கு வந்து இந்த கோட் அது ரன் ஆகும். என்ன கோட் இருக்கு இங்க? சர்வரை ஸ்டாப் பண்ண சொல்லி இருக்கு. சர்வர் என்ன இருக்கு? ஆல்ரெடி ஸ்டாப்ல தான் இருக்கு. நான் என்ன பண்றேன், போயிட்டு இந்த சர்வரை ஸ்டார்ட் பண்ணி விட்டுறேன் மேனுவலா. 9:05 பெண்டிங்ல இருக்கு. கரெக்டா பாருங்க, ரன்னிங் வந்துச்சா? இப்ப கோடு எப்ப ரன் ஆக போகுது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா? ஈவன் பிரிட்ஜ் செட்டப் ஆயிடுச்சு. இந்த இடத்துல ஷெட்யூல் இதான். அடுத்த ட்ரிகர் 9:06 ஈவெண்ட். அதாவது இந்த ஈவென்ட் பிரிட்ஜ் லாம்டா கிட்ட போய் சொல்லும், லாம்டா டைம் ஆயிடுச்சு, இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணு. அப்ப அந்த கோட்ல என்ன இருக்கு? நான் ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்கேன். என் சர்வர் இப்ப ரன்னிங்ல இருக்கு. 9:06 ஆயிடுச்சு. இப்ப நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்படி இந்த ட்ரிகர் மிஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்த ட்ரிகர் ஒர்க் ஆகும். ஸோ கம்பெனில இதுக்கிட்டே ஒரு டீம் இருக்குங்க. லாம்டால வந்து பைத்தான் கோட் எழுதுறதுக்குன்னு ஒரு டீம் இருக்கும். பைத்தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கத்துக்கோங்க. ஏன்னா அது இப்ப நிறைய இடத்துல வந்து பைத்தான் பத்தி கேட்கறாங்க. ரொம்ப பயங்கரமான நாலேஜ்லாம் தேவையில்ல. ஃபண்டமெண்டல் லெவல்ல பைத்தான் பத்தி லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க பைத்தான் லேர்ன் பண்ணலாம், கோ லேர்ன் பண்ணலாம். கோக்குலாம் நல்ல டிமாண்ட் கிரியேட் ஆயிட்டு இருக்கு மார்க்கெட்ல. இப்ப கூகுளோட ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. கோக்கு எல்லாமே நல்ல டிமாண்ட் கிரியேட் ஆயிடுது. ஆல்மோஸ்ட் பைத்தான் கைண்ட் ஆஃப் செட்டப் தான் கோ. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஸ்டாப்னு ஆயிடுச்சு. சரி, கிளியரா கிடைச்சது. ஓகேங்க. ஸோ லாம்டால ஒன்றும் சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கு. நான் எல்லாமே நோட் பேட்ல நான் சென்ட் பண்றேன். கோ த்ரூ தட். கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுல ரீஜன் மல்டி ரீஜன் நம்ம அனுப்ப முடியும்ல, லிஸ்ட் ஆஃப் ரீஜன்ஸ் பண்ணலாங்க. மல்டி ரீஜனும் பண்ணலாம். ஸ்னிப்பெட் இருக்கு, நான் அனுப்புறேன். யூ செக் இட் சொல்றேன். மல்டி ரீஜனும் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கோட் எழுதணும். அவ்வளவுதான். டெலீட் பண்ணிடுறேன். லாம்டா இங்க இருக்கு. லாம்டாவே நான் என்ன பண்றேன், நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். delete functions. Server அது ஸ்டாப்பிங்ல தான் இருக்கு. ஓகே. So guys, so with this we have completed our today's class. Practice பண்ணி பாருங்க. டவுட் என்ன ஆச்சுன்னா ரீச் அவுட் பண்ணுங்க.